ஜூனாகட் காட்டுக்குள்ள காட்டு விலங்குகளை தேடி வேட்டைக்காரங்க வந்திருக்காங்க. இங்க பாருங்க நண்பர்களே, இந்த வாரத்துல நாம எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு மானு ஒரு சிங்கத்தை நாம புடிச்சே ஆகணும். அது உயிரோட இருந்தாலும் சரி, போனமா இருந்தாலும் சரி. ஓ மை காட், அப்படின்னா சிங்கத்துக்கும் மானுக்கும் மிகப்பெரிய ஆபத்து. நான் சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும். சோனு சோனு சோனு, பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. நம்ம சிங்கத்துக்கும் மானுக்கும் பெரிய ஆபத்து வந்துடுச்சு. அது எப்படி முடியும்? நம்ம சிங்கராஜா தான் காட்டுக்கே ராஜா, அப்புறம் எப்படி நடக்கும்? காட்டுக்குள்ள வேட்டைக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க இந்த வாரத்துக்குள்ள சிங்கத்தையும் மானையும் உயிரோடவோ இல்ல சாகடிச்சோ பிடிக்க போறாங்களாம். நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க யாரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிங்கராஜாவே வேட்டையாட வந்திருப்பாங்க. அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். இந்த சிங்கராஜாவை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது ஒன்றும் பஞ்ச் டைலாக் பேசுற நேரம் கிடையாது. எப்படி இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும், புரியுதா? என்கிட்ட ஒரு அற்புதமான யோசனை இருக்கு. வேட்டைக்காரங்க சிங்கத்தையும் மானையும் தானே தேடிட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கு காலையில நாம ஒரு பிளான் பண்ணலாம். நம்ம சிங்கராஜா மானை பின்னாடி துரத்திட்டே ஓடுற மாதிரி ஓடணும். இத பார்த்துட்டு அந்த வேட்டைக்காரங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம சிங்கராஜா மானை வேட்டையாட போறதா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வேட்டைக்காரங்க சிங்கத்தையும் மானையும் தேடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல பார்த்தாங்கன்னா அந்த வேட்டைக்காரங்க எல்லாரோட கவனமும் இவங்க மேலேயே வந்துடும். அப்ப அதே நேரத்துல நாம அந்த வேட்டைக்காரங்களை பின்னாடி இருந்து தாக்க வேண்டியதுதான். எல்லா வேட்டைக்காரங்களையும் ஒரே நேரத்துல தாக்கி அவங்க கதைய மொத்தமா முடிக்க வேண்டியதான். இந்த யோசனை பிரமாதமா இருக்கு. ஆமாமா, எனக்கும் நீங்க சொல்ற இந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு காலையில நாம இதே மாதிரியே செய்யலாம். நரி சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். அப்ப சரி, நான் கிளம்புறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க போறேன். மருந்து வாங்குறேன்னு நாடகம் ஆடிட்டு நரி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. டாக்டர் கிட்ட போறேன்னு அது போனது வேட்டைக்காரங்க இருக்கிற இடத்துக்கு. வணக்கம் வேட்டைக்காரங்களே. கேட்டீங்களா நண்பர்களே, இதுக்கு பேரு தான் அதிர்ஷ்டம்ன்றது. வேட்டையாட வந்ததே வேட்டைக்காரனை தேடி வந்திருக்க பாத்தீங்களா? என்ன உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன அடையாளம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட இறை இல்ல, நான் உங்களோட நண்பன். நண்பனா? அது எப்படி? ஆமா, நான் இந்த காட்டுக்குள்ள இருந்தே உங்களுக்கு பிரமாதமான சேவைகள் எல்லாம் செய்ய முடியும். நீங்க யார பிடிக்க வந்திருக்கீங்களோ அவங்கள உங்களுக்கு சுலபமா என்னால பிடிச்சு கொடுக்க முடியும். அப்படின்னா நீ அந்த சிங்கத்தையும் மானையும் பிடிச்சு தரேன்னு சொல்றியா? ஆமா, என்னால அவங்கள ரொம்பவே சுலபமா பிடிச்சு தர முடியும். அப்படின்னா சரி, அப்ப உனக்கு பதிலுக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் என்ன தந்திர நரின்னு சொல்றாங்க. இந்த காட்டுல இருக்க மத்த விலங்குகளை விட எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகம். அந்த சிங்கராஜாவை விட அதிகம். அதனால இந்த காட்டுக்கே நான் ராஜாவாக போறேன். ஓ இல்ல இல்ல, என்னால ராணிதான் ஆக முடியும்ல, மன்னிச்சிடுங்க. புரியுது. அதனாலதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே பின்னாடி குழி தோன்றியா? அதனாலதான் இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் என்ன தந்திர நரின்னு கூப்பிடுறாங்க. எப்படி என் பிளானு? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல விஷயத்த சொல்லு. இப்ப அந்த சிங்கமும் மானும் எங்க இருக்கும்? அவங்களை எப்படி நீ சுலபமா பிடிப்ப? அதுக்கப்புறம் அந்த நரி சிங்கத்தையும் மானையும் ஒரே நேரத்துல எப்படி பிடிக்கிறதுன்னு வேட்டைக்காரங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துச்சு. அப்புறம் வேட்டைக்காரங்க அடுத்த நாள் காலையிலேயே சிங்கத்தையும் மானையும் பிடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. காலையில விடியுது. நாலா பக்கமும் வேட்டைக்காரங்க துப்பாக்கியோட காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கவனமா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட வேட்டை வந்துடும். ரொம்ப சரியா சொன்னீங்க கேப்டன். கவனமா இருங்க, யாரும் துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடாது. நாம அந்த காட்டு விலங்குகளை உயிரோட பிடிச்சாகணும். சரிங்க ஐயா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மத்த விலங்குகளோட யோசனைப்படி சிங்கராஜா மான வேட்டையாடுற மாதிரி துரத்திட்டு வந்துச்சு. வேட்டைக்காரங்க நேரம் பார்த்து ரெண்டு பேரையும் ஒரு மரத்து கீழே பிடிச்சிடுறாங்க. அப்புறமா அப்படியே நில்லுங்க, நான் உங்களை சுடாம உயிரோட பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டேன். ஆனா நீங்க இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்தாலும் துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். நீங்க துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டாம், நான் உங்க கூட வர்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்புறம் நானும் வந்துடுறேன். பாத்தீங்களா வேட்டைக்காரரே, என்னோட திட்டம் எப்படி வெற்றி அடைஞ்சிருக்குன்னு. நரி நீயா? நீதான் இந்த சதிக்கெல்லாம் காரணமா? ஆமா,
ஏன்னா நான் இப்போ இந்த காட்டுக்கே ராணி ஆகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ உனக்கு ரொம்ப அதிகமா வயசாயிடுச்சு. அப்புறம் அது மட்டும் இல்ல, நான் உன்னை விட பெரிய புத்திசாலியும் கூட. தப்பு. நீ ஒன்னும் எங்களை விட பெரிய புத்திசாலிலாம் இல்ல. என்ன 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 சொல்றீங்க? நீங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தீங்க? நாங்க எல்லாரும் இவங்க 2 பேர்த்த காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த வேட்டைக்காரங்க வச்சிருக்க துப்பாக்கிக்கு முன்னாடி இவங்கள உங்களால காப்பாத்த முடியுமா? நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் இந்த வேட்டைக்காரங்களோட துப்பாக்கியால எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாரும் அமைதியா இருங்க. யாராவது இந்த விலங்குகளை பிடிக்கிறதுக்கு தடையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். உன்னால முடிஞ்சா எங்களை சுட்டுதான் பாரு. 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 பாரேன். நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் சுட்டுருவேன். உன்னால முடிஞ்சா எங்களை சுட்டுதான் பாரு. 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 எல்லா விலங்குகளும் தங்களை நோக்கி வர்றத பார்த்ததும் வேட்டைக்காரங்க துப்பாக்கிய பயன்படுத்துறாங்க. அப்ப மேல மரத்து மேல இருந்த பில்லு குரங்கு கயிறு இழுத்ததும் எல்லா வேட்டைக்காரங்களோட காலும் கயிறுல நல்லா மாட்டிக்குது. நீ என்ன நினைச்சிட்டு இருந்த நரி? உன்னோட சதி திட்டத்துல நாங்க சிக்கிப்போன்னு நினைச்சியா? நீ எங்களை சுலபமா ஏமாத்திட்டோம்னு நினைச்சல்ல? ஆனா நீ இந்த பிளான போட்டு கொடுத்ததுமே நீ யாருங்கிறத நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். அந்த பிளான சொல்லி முடிச்சதும் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ தானே எங்க கிட்ட சொன்ன உனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்க போறேன்னு. அப்படின்னா நீ டாக்டர் கிட்ட தானே போகணும். நீ இப்படி சொன்னதும் உன் மேல எங்களுக்கு டவுட் அதிகமாயிடுச்சு. நாங்க உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் உன்னோட சதி திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த பிளானையே போட்டோம். அது எதுவுமே தெரியாம நீயா வந்து வசமா மாட்டிக்கிட்ட. உன்னை நான் கொன்னுறவா இல்ல விட்டுறவா? இந்த நரிய கொல்றது தான் சார். அத நானே செய்யறேன். மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க சிங்கராஜா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. முடியாது. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு மரணம் தான் சரியான தண்டனை. உன்னை மன்னிக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க சிங்கராஜா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. முடியாது. இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட போறது இல்ல. வேண்டாம் சிங்கராஜா, நரிய சாகடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேட்டைக்காரங்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அத பத்தி யோசிங்க. முதல்ல நம்ம இந்த வேட்டைக்காரங்களை தான் கொல்லணும். ஆமா, இவங்களை கொன்னுடுங்க. முதல்ல நம்ம இந்த வேட்டைக்காரங்களை தான் கொல்லணும். வேண்டாம். இவங்க என்ன பிடிக்கணும்னு முடிவு பண்ணப்ப உயிரோட பிடிக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. அத என்கிட்டயும் சொன்னாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க என்ன கொலை பண்ணணும்னு நினைக்கல. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சிங்கராஜா. மனுஷங்களே நம்மள கொல்ல வேண்டாம்னு நினைக்கிறப்ப நாம அவங்கள கொல்றது ரொம்ப தப்பு. பிரமாதமா சொன்னீங்க சிங்கராஜா. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரிதான். சரி, வேட்டைக்காரங்களை விடுவிச்சிருங்க. குரங்கு வேட்டைக்காரங்களோட கயிறை அவுத்து விடுது. அந்த வேட்டைக்காரங்க இப்போ விடுதலை ஆயிடுறாங்க. இப்ப நீங்க இங்க இருந்து போகலாம் வேட்டைக்காரங்களே. ரொம்ப நன்றி சிங்கராஜா. உங்களோட இந்த நேர்மையை பார்க்கும்போது நாங்களும் உங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறோம். இன்னையில இருந்து நாங்க மிருகங்களை வேட்டையாட மாட்டோம். ரொம்ப நன்றி. என்ன மன்னிச்சிடுங்க சிங்கராஜா, மன்னிச்சிடுங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிய கூட மன்னிக்கலாம், ஆனா உன்ன மாதிரி துரோகிங்களை மன்னிக்கவே கூடாது. நீங்க சொல்றது சரிதான் சிங்கராஜா. என்னோட குற்றத்துக்கு உண்மையான தண்டனை மரணமா தான் இருக்க முடியும். நான் செஞ்சது மன்னிக்க கூடிய குற்றம் இல்ல. நான் செஞ்ச குற்றத்துக்கு எனக்கு தண்டனை கொடுங்க. எதுக்கு தேவையில்லாம நேரத்தை வீணாக்கணும்? எல்லாரும் வாங்க வாங்க, வந்து என்ன கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. நீ இப்ப பண்ணுன தப்ப உணர்ந்துட்ட. அதனால நான் உன்னை கொல்ல விரும்பல. போ, நான் உன்னை இப்போதைக்கு மன்னிச்சிட்டேன். ஆமா, கிளம்பு. நானும் உன்னை மன்னிச்சிட்டேன். என்ன நரி, புரிஞ்சுதா? அதனாலதான் இவரை காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம். ஒரு ராஜாவுக்கு அறிவு வேணும், திறமை வேணும், நல்ல குணமும் வேணும். கிளம்பு. நாங்க எல்லாருமே உன்னை மன்னிச்சிட்டோம். ஆமா, நாங்க எல்லாருமே உன்னை மன்னிச்சிட்டோம். ஆமா, நாங்க எல்லாருமே உன்னை மன்னிச்சிட்டோம். நன்றி நன்றி.
என்ன மன்னிக்கிறேங்கிற பேர்ல உயிரோட விட்டு எல்லாருமே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.